வணக்கம் பாரி. வணக்கம். ஹியோ வாங்குக் அல்லது செம்பவளம் என்று அழைக்கப்பட்ட தமிழகத்திலிருந்து சென்ற கொரிய நாட்டு இளவரசியின் வரலாற்றை திரித்து உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு சென்று விட்டது இந்திய அரசு. இது பற்றி உங்களின் பார்வை என்ன? முதல்ல இதோட வரலாற்று தரப்பாக பார்ப்பதை காட்டிலும் ஒரு அரசியல் ரீதியாக இதோடைய பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய வரலாற்றை திரித்து இல்லை மடைமாற்றி இல்லை தனதாக்கி கொண்டு தான் இங்கே ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வரலாறுமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது நடந்தது தமிழக பகுதியில். குறவர்களுக்கும் இங்கிருந்த மருதநில மக்களுக்கும் நடந்த ஒரு போர் தான் அந்த மகாபாரத யுத்தம். ஆனால் அதை கொண்டு வந்து எங்கேயோ வடக்கில் நடந்த மாதிரி அவங்க கதை தரித்து விட்டார்கள். ஏனென்றால் இன்றைக்கும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களில் கேரளாவுடைய மலைக்குறவர்களில் துரியோதனனுக்கு சமாதி உண்டு, துச்சாதனனுக்கு சமாதி உண்டு. இந்த மாதிரி அந்த 100 பேருக்குமான சமாதிகளுமே கேரளாவில் தான் இருக்குது. கேரளா மலைக்குறவர்கள் தான் அந்த குறவர்களை தான் கௌரவர்கள் மாற்றியிருக்காங்க. அதே போல் பாண்டியர்களைத்தான் அவர்கள் பாண்டவர்கள் மாற்றியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த வரலாற்றை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் திரித்து கொண்டு போய் அது வட இந்தியாவில் நடப்பது போல சித்தரித்து விடுகிறார்கள். அதையும் மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால், சிவன் தோன்றியது, நம்மலாம் தமிழர்கள் என்ன சொல்கிறோம், தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றிங்கிறோம். சிவனுடைய உருவத்திலிருந்து சிவனுடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? ஒரு சடாமுடி வைத்து இருக்கக்கூடிய ஒரு ஆதிகால மனிதன், புலித்தோல் போத்தியவன், ஒரு ஆலமரத்திற்கு அடியில் அமர்ந்து வேதங்களை படைத்தவன் நம்ம சொல்கிறோம். அவங்களுமே அதான் சொல்கிறாங்க, ஆலமரத்தில் அடியில் அமர்ந்து வேதங்களை சொன்னவன்ட்டு. இன்றைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? அவன் இன்னைக்கு எங்கே சொல்கிறான்? சிவன் இருப்பது இமயமலைன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கதையை தரித்து விட்டார்கள். அதை நம்பிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில நடிகர்கள், இவங்கெல்லாம் முக்கியமானவர்கள்லாம் இமயமலையில் அந்த கடும் குளிரில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கடும் குளிரில் எங்கே முதல்ல ஆலமரத்தை கண்டிங்க? என்றைக்காவது இமயமலை போனவங்க இமயமலையில் ஆலமரம் இருக்கிறதுன்னு என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஆலமரம் வளராத ஒரு இடம் இமயமலை. அந்த பணியில் ஆலமரமே வளராது. அப்போ அங்கே இல்லாத ஒரு இடத்துல ஆலமரத்தை இருந்து அந்த ஆலமரத்துக்கடியில் அமர்ந்து சிவன் சொன்னாரா? அப்போ ஆலமரம் இயல்பாக மலைகளில் வளரக்கூடியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்லாலமரம் என்ற தமிழக பகுதியில் மட்டுமே, தமிழ்நாடு மற்றும் இலங்கையில் மட்டுமே வளரக்கூடிய கல்லாலமரம். அதற்கடியில் தான் சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்கு நமக்கு குறிப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வாழ்ந்த பாலிகளில் அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய மரமாக கல்லால மரம் இருக்கிறது. அந்த ஆலமர் செல்வன் தான் சிவன் என்று நம்ம அழைக்கிறோம். தென்னாடுடைய சிவன் தான். அப்போ இந்த சிவனுடைய அடையாளத்தை கூட அவர்கள் திருடி கொண்டார்கள். அதுக்கப்புறம் சிவன் இருந்த இடம் கைலாயம். கயல்னா மீன்கள் இருக்கக்கூடிய, அயம்னா குளம்னு அர்த்தம். மீன்கள் குளமாக இருக்கக்கூடிய பகுதின்ட்டு. எங்கே நீங்கள் இமயமலையில் மீன்களை பார்த்தீங்க, குளத்தை பார்த்தீங்க? அப்போ முழுக்க ஒரு தமிழர் வரலாற்றை திருடி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய வரலாறாக மாற்றி விட்டார்கள். நமது பெருமைகள், நமது கடவுள்கள், நமது விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு இந்தியா எடுத்துக்கொண்டு தனதாக்கி கொண்டது. அதோடைய ஒரு நிகழ்கால எடுத்துக்காட்டு தான் இந்த ஹியோ வாங்குக் என்ற இந்த கொரிய நாட்டு இளவரசியை பற்றியான இந்த புதிய சர்ச்சை. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரிய நாடு இப்போ பார்த்தீங்கன்னா வரலாற்று காலகட்டத்தில் கொரியர்கள் தங்களுக்கான வரலாற்றை எழுத தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி வரலாற்றை அவர்கள் புதுப்பித்து எழுத தொடங்கும் பொழுது அவர்களுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஹியோ வாங்குக் என்ற ஒரு இளவரசி. இந்த இளவரசியை பற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, கொரிய நாட்டு குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் கடல் மார்க்கமாக கொரியாவிற்கு வந்தவர்கள் என்பதில் ஒரு ஒரு ஆணித்தரமான குறிப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த ஹியோ வாங்குக்குடைய கதையை பற்றி பேசும் பொழுது அது யார் பதிவு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொரிய நாட்டு புலவர் 13ஆம் நூற்றாண்டில் அந்த குறிப்புகளை பதிவு செய்கிறார். ஏன் 13ஆம் நூற்றாண்டில் பதிவு செய்கிறார்? ஆனால் இந்த ஹியோ வாங்குக் வந்த காலகட்டம் இல்லை அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலகட்டம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒருவங்களை பற்றியான குறிப்பு 13ஆம் நூற்றாண்டில் தான் இருக்கிறது கொரிய நாட்டில். அப்படின்னா ஏன் அப்படின்னா, அதற்கு முன்பு கொரியர்கள் பல அடிமையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டு குறிப்புகள்லாம் பலவது அழிக்கப்பட்டது. மாறாக அவர்களுடைய வரலாற்று குறிப்புகள்லாம் சீன மொழியிலையும் ஜப்பானிய மொழியிலையும் தான் அதிகமாக இருந்தது. ஜப்பானிய மொழியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லையும் சீன மொழியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் தான் கொரிய நாட்டை பற்றிய குறிப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த நாட்டுடைய தனது நாட்டு குறிப்பை பற்றி வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய குறிப்பிலிருந்து தெரிந்து கொண்டிருந்தார்கள் கொரியர்கள். அப்போ அதை மாற்றி இந்த ஒரு கொரிய நாட்டு வரலாற்று ஆய்வறிஞர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை 13ஆம் நூற்றாண்டில் அவர் மொழிபெயர்க்கிறார். சீன மற்றும் ஜப்பானிய மொழியில் இருக்கக்கூடிய வரலாற்று குறிப்புகள் எல்லாத்தையும் எடுத்து அவர்களுக்கான கொரியர்களுக்கான வரலாற்றை படைக்கிறார். இந்த வரலாற்றை கொரியர்கள் தங்களுக்கான பைபிள் என்று கருதுகிறார்கள், டெஸ்டமெண்ட் என்றே அவர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு மிக வரலாற்று சிறப்புமிக்க தங்களது வரலாற்றுக்கான ஒரு முதன்மை புத்தகமாக அது இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, தமிழர்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரலாற்று ஆசிரியர் அந்த பெண்ணை, அதாவது அங்கே இளவரசியாக வந்த பெண்ணை பற்றியான குறிப்புகளை எழுதும்போது என்ன சொல்கிறாங்கன்னா,
கப்பலில் வந்தவங்கன்னு சொல்லி எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலில் இருந்து வரும்பொழுது அந்த பிரயாணம் என்பது மிக தூர தேசத்திலிருந்து வந்தார்கள். அவர்களுடைய பிரயாணம் என்பது மிக ஆபத்தான ஒரு பிரயாணமாக இருந்தது. அந்த ஆபத்திலிருந்து தங்களை மீட்டுக் கொள்வதற்கு அவர்கள் தாய் நிலத்திலிருந்து கற்களை எடுத்து வந்தார்கள். அவர்களுடைய தாய் நிலத்திலிருந்து கற்களை எடுத்து வந்தார்கள். அவ்வாறு வந்த கற்களை பயன்படுத்தி அங்கே ஒரு வழிபாட்டு தலத்தை அவர்கள் அமைத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு வருகிறது. இந்த பழக்கம் என்பது தமிழர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாகவே கருதப்படுகிறது. தமிழர்கள் தான் எங்கு படையை எடுத்து சென்றாலும் அவர்கள் அது ஒரு நினைவார்த்தமாக ஒரு கல்லை எடுத்து வருவார்கள். அதே போல தாங்கள் போற இடத்துல இங்கிருந்து ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு போய் அங்கே நிறுவுவது, இந்த மரபு என்பது தமிழர்களிடம் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு முறை. நடுகள் வழிபாடிலிருந்து இது எல்லாமே இந்த கல்லை மையப்படுத்தி இருப்பது இந்த குறிப்பு வருகிறது. இந்த குறிப்பில் அவர்கள் கடல் கடந்து வந்தார்கள்ங்கிறதுல அவர் என்ன பதிவு செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆயித் என்ற நாட்டிலிருந்து அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செய்கிறார். கொரிய மொழியில் ஆயித் அப்படின்ற நாடை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த சொல்லாடல். அப்போ இந்த ஆயித் நாடு அப்படிங்கிறது, இந்த ஆயித் நாடுங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ கடல் கடந்து வருகிறார்கள். அப்போ அவர்கள் ஏதோ கடல் தேசத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பெயர் அது முழுக்க ஒரு தூய தமிழ் பெயராக இருக்கிறது. செம்பவளம் என்பது அவர்களுடைய பெயராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செம்பவளம் என்றால் சிகப்பு பவளம், பவளம்னா பவளக்கல், செம்பவளம் என்றால் சிவப்பு பவளம் அப்படிங்கிற இந்த பெயரில் இருக்கிறது. அப்போ இந்த செம்பவளம் அப்படிங்கிறவர்கள் இப்பெயரிலே நமக்கு படிக்கும்போது தெரிகிறது அவர்கள் தமிழ் பெயரை தாங்கி வந்திருக்கிறார்கள். அப்போ கடல் கடந்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது 2000 ஆண்டுக்கு முன்பாக அது இன்னொரு குறிப்பு என்னன்னா, இந்தியாவிலிருந்து வந்தாங்கிறதையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாடு அப்படிங்கிறது அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அப்போ கடல் வழி வணிகம் என்பது 2000 ஆண்டுக்கு முன்பாக அந்த நிலப்பகுதியில் இருந்தது என்று பார்த்தால் அது தமிழக நிலப்பகுதியில் மட்டும்தான், கேரளா மற்றும் தமிழக நிலப்பகுதியில் மட்டும்தான். அப்போ கேரளா கிடையாது, சேரநாடு மட்டும்தான். அந்த 2000 ஆண்டுக்கு முன்பு கடல் ரீதியான ஒரு தொடர்பு என்பது இந்தியாவோடு ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு வழியாக மட்டுமே. ஸோ அதற்கு முன்பாக வேறு எந்த நாகரிகமும் கடல் கடந்த ஒரு வணிகத்தில் ஈடுபட்டதாக நமக்கு குறிப்புகள் கிடையாது. இது வரலாற்று ரீதியாக நம் பல சான்றுகள் இருக்கிறது. அப்போ 2000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது தமிழக பகுதியிலிருந்து வந்தது. அப்போ தமிழ்நாட்டில் ஆய்நாடோ இல்லை ஆயித் இந்த மாதிரியான பெயர்கள் ஏதாவது நாடு இருந்ததானா? இருந்தது. அது ஆய்நாடு என்ற ஒரு நாடு. இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லை கன்னியாகுமரி பகுதியை உள்ளடக்கிய ஒரு நாடு தான் ஆய்நாடு. இந்த பொதிகை மலை பகுதியை ஒட்டிய ஒரு நாடு. இந்த ஆய்நாடு என்பது பண்டைய காலத்தில் சங்க இலக்கியத்தில் மிக சிறப்பு பொருந்திய ஒரு நாடாகத்தான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாண்டியர்களோடு மிக நெருக்கமான உறவு முறையில் இருந்தவர்கள் இந்த ஆய்நாட்டு மன்னர்கள். இவர்கள் சங்க இலக்கியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கடையேழு வள்ளல்களில் ஆய் அண்டிரன் என்ற ஒரு மன்னன் கடையேழு வள்ளல்னா எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கடையேழு வள்ளல்களில் ஒருவராக இந்த ஆய் அண்டிரன். இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் ஆயக்குடிங்கிற மாதிரியான ஊர் பெயரெல்லாம் இருக்குது. அப்போ இந்த மக்கள், இந்த ஆய் சமூகத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்த பகுதி தான் இந்த ஆய்நாடு. அதற்கு இந்த ஆய்நாடு பிற்காலங்களில் வேநாடு என்றும் அழைக்கப்பட்டது. அந்த வேநாடு, இந்த ஆய்நாடு இதெல்லாம் ஒரே தொடர்ச்சி, ஒரே மக்களை சார்ந்த பகுதிகள் தான். அப்போ இந்த ஆய்நாடிலிருந்து தான் இவர்கள் சென்றிருக்க வேண்டும். ஏனென்றால் ஆய்நாடு கடலுக்கு அருகாமையில் உள்ள நாடு. ஆய்நாடு வணிகத்தில் ஒரு சிறந்த நாடாக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. அப்போ வணிக ரீதியாக கொரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருந்த உறவை பலப்படுத்துவதற்காக மன உறவுகளில் தமிழர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இளவரசியை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அப்போ இளவரசியை மட்டும் அனுப்பினார்களானா? கிடையாது. இளவரசி மட்டும் அனுப்பவில்லை. அதையும் அந்த வரலாற்று ஆசிரியர் மிக குறிப்பாக சொல்கிறார். அவரோடு வந்தவர்களில் படை வீரர்களும், அந்த இளவரசியோட 14 வயதிலேயே அந்த பெண்ணை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த 14 வயது பெண்ணோடு வந்ததில் படை வீரர்களும் உள்ளடக்கம், பணி பெண்கள், அந்த பெண்ணுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெண்களும் வந்திருக்கிறாங்க. படை வீரர்களும் ஒரு குட்டி படையும் அவங்களுக்கு போயிருக்கு. அந்த படை அந்த ராணிக்கு பாதுகாப்பு. ஏன்னா ஏதோ ஒரு தூர தேசத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வீட்டு பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக ஒரு குட்டி படையுமே அந்த பெண்ணிற்காக அனுப்பியிருக்கிறார்கள், பணிவிடை செய்வதற்கான ஆட்கள். அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு அந்த நெசவு, அதாவது நம்ம ஊர் ஆடைகளை உற்பத்தி செய்து கொடுப்பதற்கான நெசவாளர்கள் ஒரு சில பேர் போயிருக்கிறார்கள். அப்புறம் அந்த பெண்ணுக்கான ஆபரணங்களை செய்து கொடுப்பதற்கு ஒரு சில பொற்கொள்ளர்கள் போயிருக்கிறாங்க அவங்க கூட. அப்போ கிட்டத்தட்ட ஒரு குட்டி கிராமமே அந்த பெண்ணோடு கடல் வழியில் போயிருக்குது. பல கப்பல்களில் போய் அங்கே இறங்கியிருக்கிறாங்க. இது எதுனா அவருடைய குறிப்பிலேயே வருகிறது. அப்போ என்னன்னா,
அந்த காலத்தில் அவ்வளோ செல்வ செழிப்போடு அந்த பெண்ணை வந்து மனம் முடித்து கொடுத்திருக்கிறார்கள். பெரிய செல்வத்தோடு அவங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை தங்க காசுகள், எத்தனை பொற்காசுகள், எத்தனை பவளங்கள், எத்தனை முத்துக்கள், இது எல்லாத்தையும் அவர்கள் தாங்கி வந்தார்கள்ங்கிற குறிப்புகள்லாம் கூட அந்த பாடலில் வருது. அவங்களுடைய வரலாற்று குறிப்புகளில் ஒரு நல்ல ஒரு காசோடு அவங்க போய் அங்கே இறங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு செல்வம் செழிப்பு மிகுந்த நாட்டிலிருந்து இந்த பெண் வந்திருக்கிறார்கள். அப்படிங்கும்பொழுது அந்த நாட்டை சார்ந்த, கொரிய நாட்டை சார்ந்த பலரும் இந்த பெண்ணை வந்து பெருவாரியாக புகழ்ந்து பாராட்டுகிறார்கள். ஒரு பெரிய மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய கொரியர்கள் அதில் கிம் அப்புறம் லீ என்ற குடியினர், அவங்க சிம்பிளாக சொன்னால் நம்ம ஊரில் வந்து சாதின்றுவாங்க இப்போ, ஆனால் அவர்கள் வந்து இன்னும் குடிகள் அப்படியே இருக்கிறது. லீ மற்றும் கின் அப்படிங்கிற அந்த குடும்பங்கள், அந்த கிளான் என்று சொல்லக்கூடிய கிளான் என்று சொல்கிறார்கள். நம்ம ஊரில் அதை கேஸ்ட்னு மாற்றிடுவாங்க, ஆனால் அவங்க ஊர்லாம் இன்னும் கிளானாகத்தான் இருக்கிறது. குலங்களாக, கிளான் என்பது குலம் என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல் தான். இந்த கிளான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளானை சேர்ந்த லீ மற்றும் கிம்மை சேர்ந்தவர்கள் தங்களுடைய மூதாதையாக இந்த பெண்ணை சொல்கிறார்கள், நாங்கள்லாம் இந்த பெண்ணுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள். அப்போ இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெண் மட்டும் போகல, மாறாக ஒரு பெரும் கூட்டமோடு அவங்க போயிருக்கும்பொழுது அவர்கள் அங்கே தான் திருமணம் முடித்திருப்பார்கள், அந்த நாட்டிலேயே தான் குழந்தை பெற்றிருப்பார்கள், மன உறவுகள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் அவர்கள் பழகி ஒரு சமூகமாகவே அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் இவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பார்த்தா 6 மில்லியன் பேர் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 6 மில்லியன் பேர் தங்களை வந்து இந்த இளவரசியுடைய வம்சாவளியினர் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறார்கள். அப்போ கொரியாவுடைய ஒரு மிக முக்கிய பாப்புலேஷனில் ஒரு பெருங்கூட்டம் அவர்கள் வந்து இந்த இளவரசியின் வழி வந்தவர்கள். இந்த இளவரசி இந்தியாவிலிருந்து வந்தவர்கள், அதுவும் இந்த நாட்டிலிருந்து வந்தவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து ஒரு பெருமைக்குரிய குறிப்பு மட்டுமல்லாமல், வருங்காலத்தில் தமிழர்களுக்கும் கொரிய இனத்திற்கும் ஏற்படக்கூடிய ஒரு நட்புறவுக்கு இந்த வரலாறு சான்றுகள் என்பதெல்லாம் மிக தேவையான ஒரு விஷயம். நாளைக்கு தமிழன் அப்படின்னு போய் சொல்லும் பொழுது, உலக நாடுகளில் சொல்லும் பொழுதோ, இல்லை தமிழ்நாட்டு அப்படின்னு வரும்பொழுதும் கொரியா வந்து நமக்கு ஆதரவாக எப்போ இருக்கும், இவர்களும் நம்மளும் நட்பு நாடுகளாக இருந்திருக்கிறோம், வரலாற்று ரீதியாக நமக்கும் இவர்களும் தொடர்பு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு இளவரசி அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் வெளிப்படையாக சொல்ல போனால் கொரியர்கள் அந்த பெண்ணை வந்து ஒரு கடவுளாக பார்க்கிறார்கள். கடவுள் ஸ்தானத்தில் வைத்து தான் அந்த ராணியை வந்து அவர்கள் வாழ்ந்தவர்கள் என்று அவர்கள் தெரிந்தாலும் கடவுளாகத்தான் பார்க்கிறார்கள். அப்போ இப்போ ஒரு கேள்வி இயல்பாக வரும், இப்போ இது தமிழ்நாட்டிலேருந்து தான் போனாங்கிறதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ அதற்கு நம்ம பதில் சொல்வதை காட்டிலும் அந்த பெண்ணுக்கான நினைவிடம் ஒன்று இருக்கிறது, அந்த பெண்ணை திருமணம் செய்த அந்த கணவருக்கான நினைவிடம் ஒன்று இருக்கிறது. இந்த 2 நினைவிடத்திலுமே அங்கே வந்து இரட்டை மீன் பொறிக்கப்பட்ட சின்னங்கள் பதியப்பட்டிருக்கிறது. இந்த இரட்டை மீன் சின்னம் என்பது பாண்டியர்களுடைய சின்னம் என்பது ஊருக்கே தெரிந்த ஒரு விஷயம். பாண்டியர்கள் எங்கெங்கெல்லாம் சென்றிருக்கிறாரோ அவர்களுடைய நாணயத்தில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இரட்டை மீன் சின்னம் என்பது பாண்டியர்களுக்கான சின்னம். இந்த பெண்ணுடைய அந்த நினைவிடத்திலும் மீன் சின்னம் என்பது பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இவருடைய கணவருடைய நினைவிடத்திலும் அந்த மீன் சின்னம் என்பது பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுவே பாண்டியர்களுடைய இவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அடுத்து வந்து இல்லை ஏன் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்கணும்னு எப்படி உறுதிப்பட சொல்கிறீர்கள் என்றால், அது கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கக்கூடிய உறவை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், தமிழர்களுக்கும் கொரியர்களுக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில், வரலாற்று காலகட்டத்தில் மிக நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை வந்து உறுதிப்பட சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு கொரியர்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் தொடங்கி அவங்க சாப்பிடக்கூடிய உணவு, அந்த உணவு முறைகள், அந்த உணவிற்கான பெயர்கள், அதில் முக்கால்வாசி பேர் வந்து தமிழ் பேர். உப்புட்டில் தொடங்கி புட்டில் தொடங்கி இது மாதிரி நீங்கள் அங்கே அவங்களுடைய பேர்களை, கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பல பணியாரம், இந்த மாதிரியான நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை பெயர்களும் ஒரே பெயர்கள். தமிழர்களுடைய உணவு முறை பெயர்கள் எல்லாம் அப்படியே அங்கே இருக்குது. அது எப்படி இருக்கும்னா, தமிழ்நாட்டுக்காரங்க அங்கே போய் இது என்னங்கன்னு சொல்லி காட்டி, இது பேருங்க பணியாரங்க, இது பேர் உப்புட்டுங்க, இது பேர் புட்டுங்கன்னு யாராவது சொல்லியிருந்தாதான் அந்த இடத்துல அந்த பெயர்கள் அவ்வாறே பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உறவு முறைகளில் அழைக்கப்படும் போது அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, தாத்தா, பாட்டி, இந்த மாதிரியான உறவு முறைகள் வந்து அப்படியே அங்கே இருக்கிறது. அதே தமிழர்கள் எப்படி நம்ம உறவு முறைகள் அழைக்கிறோமோ அதே போல். அது மட்டும் இல்லாமல் கல்ச்சர் வைஸ், கலாச்சார பண்பாட்டு கூறுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டு குடும்பம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ, நம்ம தமிழ்நாட்டு குடும்பத்தில் எப்படி ஒரு குடும்ப சூழல் இருக்குமோ, ஒரு கூட்டு குடும்பத்தில் எப்படி ஒரு வாழ்வியல் சூழல் இருக்குமோ, அந்த வாழ்வியல் சூழல் இன்றளவும் கொரிய நாட்டில் நீங்கள் ஈஸியாக போயிட்டு மிங்கிள் பண்ணலாம். அதனால தான் என்னவோ தெரியல, இன்றைக்கி பல பேர் வந்து கொரிய நாட்டு நாடகங்களை தமிழர்கள் பார்க்கிறார்கள். உங்களால் ரொம்ப சுலபமாக அவங்களோட கலாச்சாரத்தையும் நம்ம கலாச்சாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஒரே மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுடைய வாழ்க்கை சூழலும் கொரிய நாட்டு வாழ்க்கை சூழலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த மாதிரியான தொடர்புகள் தமிழர்களோடு தான் கொரியர்களுக்கு இருக்கிறது, தமிழ் மொழியோடு தான் கொரியர்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொரிய நாட்டுடைய கிராமர், அந்த மொழியுடைய கிராமருடைய வடிவங்களை
எடுத்து ஆய்வு செய்து பார்த்ததில் கொரிய நாட்டு, இது வந்து நம்ம தமிழ் ஆய்வாளர்கள் மட்டும் கிடையாது, கொரிய நாட்டு ஆய்வாளர்களே பலர் கொரிய மொழி வந்து தமிழ் மொழியிலிருந்து தோன்றிய மொழி என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அது சார்ந்த தீசிஸ் சப்மிட் செய்யப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் நடந்த ஆய்வுகளிலும் கொரிய நாட்டிற்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகளை வந்து தெள்ள தெளிவாக ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கொரிய நாட்டு ஆய்வறிஞர்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்காரு. இதில் எனக்கு ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா என்னென்னா, நான் SRM பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கும் பொழுது கொரிய நாட்டிலிருந்து ஒரு ப்ரொஃபஸர் எங்களுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ப்ரொஃபஸராக ஒரு அப்ராட் ப்ரோக்ராம் மூலமாக வருகிறார். ஒரு 2-3 மாதங்கள் அவர் வந்து ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததில் அவருக்கு ரொம்ப ஒரு பூரிப்பு, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம், அதுவும் சென்னைக்கு வந்திருக்கோம்ட்டு. அவர் என்ன பண்ணார், முதல் வகுப்பு SRM பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாணவர்களை காட்டிலும் ஹிந்தி மற்றும் தெலுங்கு மாணவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அப்போ அவர் வந்தவுடனே என்ன பண்ணுறாரு, அவர் கிளாஸ்லாம் நடத்தலை, அவருக்கு நடத்த வந்த கிளாஸ் வேறு, பட் ஆனால் அவர் கிளாஸ் நடத்தாமல் என்ன பண்ணார், தமிழ்நாட்டிற்கும் கொரியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அப்போ வந்து எங்களுக்கே அந்த ஒரு புரிதல் இல்லை. ஏன்னா இது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் அவ்வளோ ஆர்வப்பட்டு வந்துட்டு, எனக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு வரக்கு அவ்வளோ பெருமை, நான் வந்த உடனே மாமல்லபுரம் போய் சுற்றி பார்த்துட்டேன், அங்கே போய் பார்த்துட்டேன், இங்கே போய் பார்த்துட்டேன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் ஊரில் இருந்தால் ஒரு ராணி வந்து எங்கள் ஊரில் வந்து கொரிய வரலாறே அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது, அப்படிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசும்பொழுது தமிழ் மாணவர்களுக்கு ஒரு பெருமையாக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் எதுவுமே வந்து அப்போ அறியப்படாத தகவலாக தான் இருந்தது. 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கே தெரியல இது என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் யாருக்கு வெறுப்பாதோ இல்லையோ, இந்த ஹிந்திக்காரங்களுக்கு வெறுப்பாயிருச்சு. உடனே அவங்க ஹிந்திக்கார பசங்க இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு நீங்கள் என்ன ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸரான்னு கேட்குறாங்க. அங்கேயே ஒரு பிரச்சனை நடந்தது. ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா நீங்கள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் சொல்லிக் கொடுக்க வந்துட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த ஹிந்தி மாணவர்கள் வந்து எதிர்த்தார்கள். அப்போ தமிழ் மாணவர்கள், அவர் இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு, அவர் வந்து இங்கே இருக்க சொல்லணும்னா, சரி நீங்கள் வந்து எந்த கொரியா, நார்த் கொரியாவா சவுத் கொரியாவா அப்படின்னு சொல்லி அவரை கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஸ்டின் பண்ண ஆரம்பித்த உடனே அவர் என்ன சொன்னார், நான் கொரியன் தான், இன்றைக்கி எங்கள் நாடு வந்து பிளவுபட்டு வட கொரியா தென் கொரியா இருந்தாலும் நாங்கள் இனத்தால் ஒரே கொரிய இனம் தான், நான் கொரிய இனத்தின் பிரதிநிதியாக தான் இங்கே வந்து பேசுகிறேன் ஒழிய இந்த நாட்டின் பிரதிநிதிங்க மாதிரி என்னை பிரிக்க வேண்டாம், இன்றைக்கி நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், ஒரு வருங்காலத்தில் ஒரு நாள் இணைஞ்சுக்குவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் வந்து அவரோட ஆர்வம் என்பது தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறோங்கிற அந்த ஆர்வம் என்பது அவர் அவ்வளோ வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டை அறிந்து கொள்வதில் தனக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்லி பதிவு செஞ்சார். அவர் வந்து சொன்னது தமிழ்நாட்டிலிருந்து தான் அந்த பெண்மணியை போயிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இது 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாடு. அப்போ இவர் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இணையதளத்திலலாம் தேடி பார்க்கும் பொழுது அந்த இளவரசியோட பேர் வந்து செம்பவளம் என்றும், அந்த பெண் வந்து தமிழக ஆய்நாட்டிலிருந்து சென்றிருக்கிறார் என்பதற்கான அத்தனை டாக்குமெண்டேஷன், அது மட்டும் இல்லாமல் கொரிய நாட்டில் இருக்கக்கூடிய பல வரலாற்று குறிப்புகள் இதெல்லாம் வந்து இணையதளம் முழுக்க கொட்டி கிடந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு ஒரு விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரிய நாட்டு இது 2018 கொரிய நாடு வந்து இந்தியாவிட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் இறங்குகிறது. இந்திய மற்றும் கொரிய நாட்டுடைய வரலாற்று தொடர்புகளை வந்து நாம் வந்து மீண்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ மீண்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆய்நாடு என்ற பகுதியில் இருந்து தான் எங்களுடைய வரலாற்றில் மிக மூத்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அந்த பெண்மணி இருக்கிறாங்க, அதை நான் கடவுளாக வழிபடுறோம், அவங்க வந்து இந்தியாவிலேருந்து வந்ததாகத்தான் எங்களுக்கு குறிப்பு இருக்கிறது, இந்த ஆய்நாடு எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய இந்திய நாட்டிற்கு அவர்கள் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். உடனே நம்மளால என்ன எது கிடைச்சாலும் நம்ம அவங்களுக்கு பெருமையை செய்யணும். உத்தரப்பிரதேசத்தில் தான் இந்த ஆய்நாடு இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் கடலும் கிடையாது, கப்பலும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு கடலை சார்ந்த ஒரு பெண்மணி வருவாங்களா, கடல் பிரயாணத்தில் அத்தனை பேரை கூட்டிக் கொண்டு வந்தாங்களா? எந்த ஹார்பரில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில்? எந்த ஹார்பர்லேருந்து அந்த கப்பல் கிளம்பி இருக்கும்? இந்த ஒரு அடிப்படை அறிவு வேண்டாம். உடனே அயோத்தியா தான் அந்த ஆய்நாடு அப்படின்னு. இந்த அயோத்தியாவுக்கு 2000 ஆண்டுக்கு முன்பாது சாக்கா என்ற பேர் தான் இருக்குது. சாகத்திய நாடு என்ற பேரில் தான் அந்த அயோத்தியா நாடு இருந்திருக்கே. 2000 ஆண்டுக்கு முன்னாடி அயோத்தியா என்ற பேர் அந்த பகுதிக்கு இல்லை. அப்போ 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஆய்நாடு எதுன்னு தானே இங்கே வரலாற்று ஆய்வாளர்கள் தேடணும். அயோத்தியான ஒரு நாடு இருக்குன்னா உடனே இதுதாங்க ஆய்நாடுன்னு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவது, என்ன சமஸ்கிருதத்திற்கும் கொரியர்களுக்குமா தொடர்பு இருக்கு? மொழியியல் தொடர்பு, உணவு பண்பாட்டு தொடர்பு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா இந்த இந்திய ஆய்வாளர்களுக்கு? இந்த இந்திய ஆய்வாளர் என்ன பண்ணியிருக்கோம், கொரிய நாட்டுடைய மக்களுடைய தொடர்பு நிலை, அவர்களுடைய பண்பாட்டு கூறுகள், அவர்களுடைய மொழி கூறுகள், இவைகள் எல்லாம் எந்த மக்களோடு தொடர்புடையதுன்னு பார்க்கணும்ல. அது முழுக்க தமிழர்களோட தொடர்புடையதாக இருக்கு. அங்கே உத்தரப்பிரதேசத்தோட தொடர்புடையதாக இருக்கு. எங்க உத்தரப்பிரதேசத்தில் அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்டு இருக்கீங்களா? அம்மா அப்பா
நீ அண்ணன் பொண்டாட்டியை வந்து அண்ணி நான் கூப்பிட்டு இருக்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவன் பாபின்னு தானே கூப்பிட்டு இருக்க. அங்கே பாபி நான் கூப்பிட்டு இருக்கான், கொரியால அண்ணின்னு தானே கூப்பிட்றான். அப்போ நீ என்ன சொல்லியிருக்கணும், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், தொடர்புகள், பண்பாடுகள் எல்லாம் தமிழர்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது, அதனால் நிச்சயம் தமிழ்நாட்டோடு தான் உங்களுக்கு தொடர்பு இருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் ஆய்நாடு எங்கே இருக்குன்னு தான் தேடி இருக்கணும் ஒரு வரலாற்று ஆய்வறிஞர். மாறாக அயோத்தியா தான் ஆய்நாடு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு கசியவே விடாமல் 2018 ஒப்பந்தத்தை போட்டு, அந்த ஒப்பந்தம் பாருங்க 200 கோடி ரூபா கொரிய நாடு கொடுத்திருக்கிறது கோயில் கட்டுவதற்கு. இந்திய அரசிற்கு கொரிய அரசு 200 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறது, கோயில் கட்டுங்க அந்த இளவரசிக்குன்ட்டு. இவங்க உடனே என்ன பண்ணாங்க, அயோத்தியாவில் இன்னைக்கு கோயிலை கட்டி முடிச்சாச்சு. இப்போ 2021 அந்த கோயிலை திறக்க போறாங்க. அப்போ 2018 இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது என்பதை அங்கங்கே பேசப்பட்டிருந்தாலும் தமிழர்களுக்கு இந்த புரிதல் இல்லை. தமிழன் வரலாறு தமிழர்கள் கண் முன்னாலேயே திருடப்பட்டு இந்த செம்பவளம் என்ற அந்த பெயர் தாங்கித்தான் நாங்களாம் இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொரிய நாட்டிலிருந்து வந்த ஆசிரியர் சொன்னதை வச்சு நாங்களாம் ஆய்வு செய்யும் பொழுது, தேடி பார்க்கும் பொழுது இணையதளங்களில் அந்த செம்பவளம் என்ற பெயர் வந்து பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. கொரியர்கள் எழுதிய பிளாக் மற்றும் ஆர்டிகல்ஸ் எல்லாமே செம்பவளம்னு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இன்னைக்கு பார்க்குறோம் அந்த செம்பவளம் என்ற பெயர் பதிவு செய்யப்பட்ட இடங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஆவணங்கள் இப்போ சமீபத்தில் எழுதப்பட்ட 2018 பின்னாடி எழுதப்பட்ட ஆவணங்கள், நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாத்துலேயும் செம்பவளம் என்ற அந்த பெயருடைய பயன்பாடே இல்லை. மாறாக சூரிய ரத்னாங்கிற பெயர் போடப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணுடைய அந்த இளவரசியுடைய பெயர் வந்து சூரிய ரத்னா அப்படின்ட்டு. எந்த குறிப்பிலிருந்து எடுத்தீங்க சூரிய ரத்னாங்கிறத? சூரிய ரத்னாங்கிறத கொரிய நாட்டு குறிப்பில் எங்கேயுமே கிடையாது. ஒரு சமஸ்கிருத பெயரை திட்டமிட்டு திணித்து இருக்கிறார்கள். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு தமிழர் வரலாற்றை திருட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக யாரோ ஒருவருடைய விஷமத்தால் ஏற்பட்ட குழப்பங்கள் தான் இதெல்லாம். ஏனென்றால் 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாத்திலையும் இருந்த வரலாறு மாற்றப்பட்டு இன்னைக்கு வந்து முழுக்க மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அது போல இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி விக்கிபீடியா ஆர்டிகல்ஸ், விக்கிபீடியாவில் கூட ஆர்டிக்கலில் வந்து தமிழர்களுக்கான தொடர்பு அங்கே தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம் விக்கிபீடியா ஆர்டிகல்ஸுமே முழுக்க தமிழர்களுக்கும் தொடர்பு எல்லாத்தையும் டெலீட் செய்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுக்க அயோத்தியா அங்கே இங்கேன்னு போட்டு மாற்றி வச்சிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு திட்டமிட்ட சதி திட்டமாகத்தான் பார்க்கிறோம். தமிழர்கள் கவனம் கொள்ள வேண்டும். இன்றைக்கி என்னன்னா, இன்னும் வருங்காலத்தில் பல லட்சம் கொரியர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து பார்த்துட்டு இங்கே இருந்தால் நம்ம முன்னோர்கள் வந்தார்கள்னு புரிதல் இருப்பாங்க. உத்தரப்பிரதேசத்திற்கும் கொரியர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்துக்கும் வணிகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்துக்கும் 2000 ஆண்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் இனி உத்தரப்பிரதேசம் தான் கொரியாவுடைய தொடர்புடைய நாடு என்பதை கொரிய நாடும் அறியாமையில் போய், ஏன்னா அவர்கள் இந்தியாவை நம்பியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியல இந்தியாவுக்குள்ள இத்தனை பிரச்சனை இருக்கும்னு. நமது முன்னோர்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த இந்திய மண்ணில் அடிமையாக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு இருப்பார்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க நினச்சிட்டு வந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் ஆட்சி செய்த ஒரு தமிழர்கள் இப்படி தான் இருப்பாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க இந்தியர்கள் அப்படி இருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவங்க வந்து வராங்க. இங்கே தமிழர்கள் குரலிலிருந்து வரலாற்றிலிருந்து அடிமையாக்கப்பட்டு புரிதலற்று அடிமையாக்கப்பட்டு இருப்பார்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்படி இருந்தனால என்ன ஆகிப்போச்சு, தமிழர்களோடு ஏற்பட வேண்டிய தொடர்பு இன்னைக்கு வேறவங்க கூடயோ. இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு வழிகாட்டல் இது இந்திய அரசே செய்யுது. அப்போ என்ன வன்மம் தமிழர்கள் மீது, என்ன வன்மம்? தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை வந்தால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை? அதுவும் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு. எந்த அடிப்படையில் நீங்கள் ஆய்வு செஞ்சீங்க? எந்த அடிப்படையில் அயோத்தியா தான் அந்த ஆய்நாடுன்னு எதை வச்சு சொன்னீங்க கேட்டால், இன்னைக்கு வந்து யூபி உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டுக்கு இப்போ வந்து ரெட்டை மீன் தான் வந்து அங்கேயும் சிம்பிள் அப்படிங்கிறீங்க. ரெட்டை மீன் பாருங்க இங்கேயும் இருக்குன்ட்டு இப்போ உத்தரப்பிரதேசத்தோட சிம்பிளை காட்டி ரெட்டை மீன் இருக்குதுன்ட்டு. இந்த ரெட்டை மீன் எங்கே இருந்து வந்துச்சு? ஒரு முகலாய அரசன் 16ஆம் நூற்றாண்டில் வச்சிருந்த சிம்பிள் எம்பலம். ரெட்டை மீனும் ஒரு வில் விதியும் அவன் வந்து ஒரு முகலாய அரசன் கொண்டு வந்து வைக்கிறான் அந்த நாட்டுக்கு. 16ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய சிம்பிளுக்கும் இதுக்கும் தொடர்பா? 2000 ஆண்டுக்கு முன்னாடி மீன் சின்னம் யாரிடம் இருந்ததுங்கிறதான ஆய்வு. 16ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு ரெட்டை மீன் சின்னம், அதுவும் வந்து ஒரு இஸ்லாமிய மன்னனுடைய சின்னத்தை எடுத்து கொண்டு வந்துக்கிட்டு இது பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் எந்த நாடு இருந்தது ஆய்ங்கிற பேரில்? கடல் வணிகத்தில் ஈடுபட்டு அப்படித்தானே ஆய்வு பண்ணியிருக்கணும். அப்போ தெரிந்தே தான் இந்த தவறை செய்திருக்கிறார். தவறு இல்லை, இது தெரிந்தே தமிழர்கள் வரலாற்றை சிதைத்திருக்கிறார்கள். தமிழர்களுக்கு இந்த பெருமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் அடிப்படையாக ஒரு ஆய்வாளன் வந்து அந்த அமர்ந்தானாவே கொரிய நாட்டிற்கும் தமிழருக்கும் இருக்க தொடர்பை பார்த்து கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து தான் இவர்கள் சென்றிருப்பார்கள் என்பதை மிக துல்லியமாக சொல்லிவிட முடியும். அதற்கப்புறம் அடுத்த கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பார்கள். அதை விட்டு எங்கே சம்மந்தமே இல்லாமல் கடலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் அயோத்தியாவில் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னா
திட்டமிட்டே தமிழர் வரலாறு திருடப்பட்டு இருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இது ஒரு வன்மத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த மாதிரியான வன்ம வெளிப்பாட்டை இந்தியா தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் தமிழர்கள் மீதான ஒரு பகை உணர்வைத்தான் இந்திய அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. தமிழர் வரலாற்றை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை மட்டும்தான் இந்தியா உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது ஒருபோதும் இந்திய இறையாண்மைக்கு உகந்த செயல்பாடு அல்ல. இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. தனது நாட்டு மக்களுடைய வரலாற்றை மடைமாற்றுவதும் மறைப்பதும் இந்திய அரசிற்கு ஒரு நல்ல வழி இல்லை. அதை தமிழர்களுக்கு செய்வது என்பது ஒரு மாபெரும் வரலாற்று துரோகம். இப்போ தமிழர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தமிழர்கள் என்ன செய்யணும்னா, இப்போ இந்த செம்பவளம் என்ற இந்த இளவரசி தமிழ்நாட்டிலிருந்து சென்றார்கள் என்பதற்கு ஆணித்தரமான வரலாற்று ஆதாரங்களை தமிழக அரசு, தமிழக தொல்லியல் துறை முன்னெடுப்பு செய்து இந்த ஆய்நாட்டில் பொதிகை மலையில் ஏதாவது ஒரு இடத்தில் இந்த பெண்ணுக்கான ஒரு நினைவிடம், இந்த அரசிக்கான ஒரு நினைவிடத்தை இவர்கள் எழுப்ப வேண்டும். அவ்வாறு நினைவிடம் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை கொரிய நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கக்கூடிய உறவு சார்ந்த மொழிகளை அந்த இடத்தில் வைக்க வேண்டும். ஒரு நினைவிடம் கட்டணும். அந்த அரசியுடைய நினைவிடத்தை இங்கே அப்படியே நிறுவனம். மீன் சின்னம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கணும். அந்த நினைவிடத்தில் இரட்டை மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும். மக்களை பற்றியும் குடியை பற்றியுமான வரலாற்று தகவல்கள் அந்த இதில் கொரிய மொழியிலும் தமிழ் மொழியிலும் பொறிக்கப்பட வேண்டும். அதற்கப்புறம் இந்த கொரிய நாட்டு குறிப்புகளில் இருக்கக்கூடிய அந்த குறிப்புகளையும் தமிழ்நாட்டு குறிப்புகளில் இருக்கக்கூடிய வரலாற்று குறிப்புகளும் குடிகளை பற்றிய குறிப்புகளையும் அந்த வணிக தொடர்புகளை பற்றிய குறிப்புகளும் அங்கே பதிவு செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள மொழியியல் ஒற்றுமை, மொழி சார்ந்த ஒற்றுமை, குடும்பவியல், கலாச்சாரம், பண்பாடு சார்ந்த ஒற்றுமை, உணவு பழக்க வழக்கம் சார்ந்த ஒற்றுமைகள் எல்லாம் அங்கே ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் அந்த நினைவிடத்தில் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும். இதெல்லாம் பதிவு செய்து ஒரு ஆவணப்படுத்தி அதை முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு தொல்லியல் துறைக்கும் நாம் முன்வைக்கிறோம். இதை செய்தால்தான் தமிழர் வரலாற்றை நாம் மீண்டும் பதிவு செய்கிறோம். ஏன்னா இல்லைன்னா இதை நம்ம செய்யலைன்னா இந்த வரலாற்றை நாம் இழந்து விடுவோம். தமிழர்களுடைய தொன்மையான கடல் பயணத்தை நாம் இழந்து விடக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த செயல்பாடு காட்டும். அப்போ இந்த தமிழ்நாட்டிற்கான ஒரு வரலாற்றை தமிழர்கள் பதிவு செய்யணும்னா தமிழக அரசு நீங்கள் 200 கோடி கட்டணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப மிக சொற்பமான அளவில் இந்த ஆவணப்படுத்துறதுக்கு ஒரு அறையும் அதற்கான ஒரு சிலையும் வைத்தால் போதுமானது. மிச்சம் ஒரு லைப்ரரி, மியூசியம் மாதிரி அங்கே போட்டுட்டு அங்கே கொரிய மற்றும் தமிழர்களுக்கான ஒரு சில அந்த ஒற்றுமைக்கான கல்வெட்டுகளை அங்கே பதிவு செய்து இதை உலக அளவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டால் போதுமானது. ஒரு சுலபமாக நமது வரலாற்றை தக்க வைத்துக் கொள்ளலாம். தமிழக அரசு இதை செய்யும் என்று நாம் கருதுவோம். தமிழர்கள் இந்த விஷயத்தை தமிழக அரசுக்கு எடுத்து கொண்டு போக வேண்டும். நன்றி பாரி. ரொம்ப நன்றி.